நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் நகரத்தார் குலம் டிவியின் அன்பு கலந்த வணக்கங்கள் கூறுவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி. இன்று அஷ்டமி. எனவே காசி காலபைரவர் பற்றியும் பைரவரின் தோற்றமும் பைரவ அஷ்டகமும் பைரவர் செய்திகளும் விவரமாக சொல்கின்றார் ஆத்தங்குடியைச் சார்ந்த திருப்பதி தையல் நாயகி சுப்பிரமணியன் அவர்கள். கேட்டு மகிழுங்கள், கருத்துக்கள் கூறுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம நகரத்தார்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். பைரவர் குறித்த சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என்றிருக்கின்றேன். சிவனுடைய 63 மூர்த்தங்களில் ஒரு முக்கியமான மூர்த்தம் பைரவர். இது எல்லா சிவாலயங்களிலும் சேத்திர பாலகராக வீற்றிருப்பார் பைரவர். நாம் பைரவர் என்று தென் பகுதியில் சொல்றோம். வடநாட்டு பகுதியில பைரவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைரவர் மார்க்கண்டேயனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காலனுடைய போரிடுறாரு. காலனுடைய போரிட்டு காலனை சம்ஹாரம் செய்யறாரு. அதனால இவருடைய பெயர் கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு இருக்கு. இவருக்கு இன்னொரு பெயர் வீரபத்ரன் அப்படின்னு இருக்கு. கால சம்ஹார மூர்த்தி, வீரபத்திரன், பைரவர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த பைரவ கடவுள் அஷ்டமி திதியில் தன்னை வழிபடுபவர்களுக்கு தனமழை பொழிவார். அவங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்குவார். போன ஜென்மத்து பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அந்த பைரவருடைய கதை, எப்படி இந்த பைரவர் உருவானார் அப்படிங்கிற கதையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பைரவர் எப்படி தோன்றாரு அப்படின்னா, சிவன் ஒரு தடவை நிஷ்டையில் இருக்கும் பொழுது ஒரு அசுரன் சிவனை நோக்கி தவம் பண்றாரு. ரொம்ப நேரமா தவம் பண்றாரு. அவர் தவம் பண்ணி நீண்ட நெடுங்காலமாக தவம் பண்ணி சிவன் கிட்ட வரம் கேட்கிறாரு. சிவனும் அவருடைய தவத்தை மெச்சி அவருக்கு பிரதட்சணமாகி அவருக்கு வரம் கொடுக்க வர்றாரு. அப்ப முக்காவாசி எப்பவுமே பார்த்தோம்னா அசுரர்கள் உயிர் மேலதான் குறியா இருப்பாங்க. நான் எப்பவுமே இறந்து போகக்கூடாது, யாராலும் இறக்கக்கூடாது, எப்படியும் நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், இதுதான் அவங்க கேட்பாங்க. அதே மாதிரிதான் இந்த சம்பாசுரன் அப்படிங்கிற இந்த அசுரனும் தான் இறப்பே தனக்கு வரக்கூடாது, தான் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே பைரவரும் நம்ம சிவ பெருமான் என்ன பண்றாரு, சரி நான் உனக்கு வரம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடவுளுடைய இது நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் பாக்குறது இல்ல. யாரெல்லாம் கடவுளுக்கு உகந்ததை செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அருள் பாலிச்சிருவாங்க. கடவுளுக்கு நம்ம எதுவுமே செய்யலைனாலும் நமக்கு அருள் கிடைக்குது. இன்னும் கடவுளுக்கு உகந்ததா எதையாவது பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு அருமையான அருள் எல்லாம் கிடைக்குது. அது மாதிரி இந்த சம்பாசுரனுக்கு இந்த அருள் கிடைச்சிருது. அவருக்கு சிவபெருமான் உனக்கு இறப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சம்பாசுரனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். இனி கையால பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டாரு அவரு 3 உலகங்கள்லயும் போய் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதம் பண்றாரு, அட்டகாசம் பண்றாரு. ஏன்னா யாராலையும் நம்மள எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு. அவர் இந்த இறப்பு வேணான்னு கேட்கும்போது சிவபெருமான்கிட்ட இன்னொன்னையும் ஒண்ணு கேட்டு வாங்கிக்கிறாரு. சப்போஸ் என் கூட யாராவது போரிட்டாங்க அப்படின்னா, போரிடும் போது என்னை வெட்டினாலோ குத்துனாலோ என் உடம்புல இருந்து ரத்தம் வரும். அந்த ரத்தம் ஒரு சொட்டு ரத்தத்துக்கும் ஒரு சம்பாசுரன் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம், இவரை ஒருத்தர் அடிச்சு கொன்னுட்டாலும் இவருடைய ரத்தம் இன்னொரு சம்பாசுரனை உருவாக்கிடும், ஒரு சொட்டு ரத்தம். அந்த சம்பாசுரனை கொல்லணும். அப்புறம் அதுல இருந்து வர ரத்தம் இப்படியே ரத்தம் பெருகிக்கிட்டே இருக்கும், தான் அழியவே மாட்டோம் அப்படின்னு ஒரு சூட்சமமா இந்த சம்பாசுரன் வரம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அதனால ரொம்ப பயங்கரமான அட்டகாசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேவர்களாலாம் தாங்கவே முடியல இவருடைய செயல்கள்லாம். சரின்னு எல்லாருமா ஒன்னா கூடி போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. எப்படி இந்த சம்பாசுரன்ட்ட இருந்து நாங்க இருக்க போறோம்னு தெரியல, எப்படியாவது நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், இந்த சம்பாசுரனை ஒழிச்சு கட்டி எங்களுக்கெல்லாம் நல்லதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, சரி நான் அவனை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு எல்லாரும்
மன திருப்தியோட கிளம்பிடுறாங்க. சிவபெருமான் வந்து அப்ப வந்து இந்த பைரவரை ஒரு சின்ன குழந்தையாக அங்க வந்து இது பண்றாரு, உருவாக்குறாரு. ஒரு சின்ன குழந்தையாக அந்த பைரவர் உருவாகுறாரு. கூடவே 4 நாய்கள் அதையும் உருவாக்கி கொடுக்கிறாரு. இந்த குழந்தைகிட்ட சொல்றாரு, நீ சென்று அந்த சம்பாசுரனை வதம் செய்து விட்டு வா, உனக்கு துணைக்கு இந்த நாய்களை அழைத்து செல் அப்படின்னு சொல்றாரு. சரி, சிறு பிள்ளை எப்பவுமே வந்து இளம் கன்று பயமறியாதும்பாங்களா, அது மாதிரி அந்த சிறு பைரவர் வந்து இந்த 4 நாய்களையும் கூட்டிட்டு அந்த சம்பாசுரன் இருக்கிற இடத்த தேடி போறாரு. அப்ப சம்பாசுரன் வந்து அவர் பெரிய ஆளாயிட்டார் இல்லையா, அதனால வந்து இந்த சின்ன குழந்தைய பார்த்து, என்ன பாலகனே உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப வந்து இந்த பாலகன் பைரவரா இருக்கிறவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து உன்னைய வந்து வதம் செஞ்சுட்டு வர சொன்னாரு சிவபெருமான், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து இவருக்கு சிரிப்பு சம்பாசுரனுக்கு, என்னை வதை செய்யறதுக்கு சின்ன பாலகனா, நீ தெரியாம வந்துட்ட போல இருக்கு, நான் வந்து சிவன் கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு, இல்ல அவர் தான் உங்களுக்கு இறப்பே இல்லைன்னு வரம் கொடுத்த அதே சிவபெருமான் தான் என்னைய போய் உங்களை வதம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. உடனே வந்து அதுக்கு சம்பாசுரன் சொல்றாரு, என்னை நீ குத்துனாலோ வெட்டினாலோ என் உடலிலிருந்து ஒரு துளி ரத்தம் வந்தா அந்த ஒரு துளியிலிருந்து ஒரு சம்பாசுரன் உருவாயிருவான், அது உனக்கு தெரியாதே அப்படின்னு. அப்ப இந்த பைரவர் சொல்றாரு, எதுவாயினும் சரி, சிவன் வந்து உன்னை வதம் செய்ய சொல்லியிருக்காரு, அதனால நான் வதம் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்த சம்பாசுரனுக்கு கோபம் வந்துருது, என்ன ஒரு சின்ன பையன் நம்ம சொல்றதை கேட்டுட்டு பயந்து ஓடாம நம்மளோட வந்து இருந்து போட்டி போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி போரிட தொடங்குறாரு. உடனே இவரும் பைரவரும் போரிட தொடங்குறாரு. அப்ப அவன் உடம்புல வந்து அடிபட்டுச்சுன்னா ரத்தம் கீழே விழுகக்கூடாது இல்லையா, இந்த ரத்தம் அடிபட்டு ரத்தம் கீழே தெரிக்கும் போது இந்த 4 நாய்களை கூட்டிட்டு வந்திருக்காருல்ல, இந்த 4 நாய்களும் இந்த ரத்த துளிகளை வந்து கீழே தரையிலே விடாம நக்கி எல்லாத்தையும் குடிச்சிருது. அந்த சம்பாசுரனோட உடல்ல இருக்கக்கூடிய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே வெளியில வந்துருச்சு, எல்லாத்தையும் தரையிலே விடாம இந்த நாய்கள் குடிச்சிருச்சு. இப்ப சம்பாசுரன் ஒன்னும் இல்லாத ஆளா போயாச்சு, அவருடைய உயிரும் போயிருச்சு. இந்த மாதிரி சம்பாசுரனை இந்த பைரவர் வந்து வதம் செஞ்சாரு. இது வந்து நிகழ்ந்த நாள் என்னைக்கு அப்படின்னா கார்த்திகை மாசம் சஷ்டி அன்னைக்கு. அதனால வந்து நம்ம வைரவன் கோயில்ல கூட வந்து கார்த்திகை சஷ்டி என்பது ஒரு பெரிய திருவிழாவா இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி எல்லாம் 10 நாளைக்கு, இப்பெல்லாம் அது ஒரு நாள் திருவிழாவா மாறிடுச்சு. இது வந்து நம்ம காசிலையும் காலபைரவருங்கிற சன்னதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலபைரவர் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சற்று தள்ளி இருப்பாரு. அந்த காலபைரவர் கோயில்ல வந்து அவருடைய ஆடை வந்து கருப்பு நிறம், அங்க வந்து கருப்பு கயிறு கொடுப்பாங்க. இந்த கருப்பு கயிறை வந்து ஆண்கள் வந்து வலது கையிலையும் பெண்கள் வந்து இடது கையிலையும் கட்டிக்குவாங்க. இது மாதிரி கட்டிக்கிட்டா அந்த காலபைரவர் வந்து நமக்கு காப்பா இருப்பாரு, தீய சக்திகள் எதுவும் நம்மளை அண்டாம வெறும் நன்மைகளே நம்மை வந்து நல்ல நன்மைகள் வந்து நம்மளை அடையுமாறு செய்வாரு அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்னொன்னு வந்து இந்த காசியிலிருந்து எந்த ஒரு பொருளையும் இந்த காலபைரவர் கண்ணில் படாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் எடுத்துட்டு வர முடியாது, அதுக்காகவும் அவர் அங்க காவல் காக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலபைரவர் வந்து நாம வந்து அஷ்டமி திதி அன்னைக்கு வணங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து போன ஜென்மத்து பாவங்கள் போயிடும். இப்ப இந்த ஜென்மா நம்ம எடுத்திருக்கிறதுக்கு காரணமே போன ஜென்மத்து செயல்கள் தான். எல்லா வினைகளுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is a reaction. நம்ம போன தடவை என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தோமோ அது எல்லாத்துக்கும் இந்த தடவை நம்ம கூலி கொடுத்து ஆகணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம செய்திருக்கக்கூடிய பெரிய பெரிய பாவங்களுக்கு நமக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் வராம அதுல இருந்து இந்த பைரவரை வணங்கி நாம் விடுபட்டு நல்ல வாழ்க்கையை அடையலாம். நமக்கு எந்த காரிய தடைகளும் வராது, நம்முடைய செல்வ வளம் நன்றாக பெருகும். அதனால் அனைவரும் பைரவரை தொழுவோம் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். கால பைரவர் குறித்த ஒரு அரும் செய்தி. ராமபிரான், ராமாயணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமபிரான் எல்லாரையும் வதம் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. அவங்களுடைய அந்த தோஷங்கள்லாம் போகணும்னு அங்க வந்து வழிபட போறாங்க. அந்த கடற்கரையில இருக்கும்போது ஒரு சிவலிங்கம் தேவைப்படுது. அப்ப சிவலிங்கம்ங்கிறது வந்து காசியில எங்கு பார்த்தாலும் சிவலிங்கம்,
பார்க்குற இடமெல்லாம் சிவலிங்கமா இருக்கும். அதனால ராமர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாரு, ஹனுமான் நீ சென்று காசியிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துட்டு வா. இப்ப பொழுது ரொம்ப முடிய போகுது. இந்த பொழுது சாய்வதற்குள் நீ எடுத்துட்டு வந்து அதை வந்து நான் பூசை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆஞ்சநேயர் இட்டபடி உடனே பறக்கிறாரு. பறந்து போய் ஆஞ்சநேயர் இதுல காசியில சிவலிங்கத்தை எடுக்கலான்னு போய் பாக்குறாரு. பார்த்தா எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா இருக்கு. எந்த சிவலிங்கத்தை எடுக்கணும்னு ஒன்னும் புரியல. அதனால யோசிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த நேரத்துல ஒரு லிங்கத்தை சுத்தி மேல வந்து ஒரு கருடன் பறக்குது. அதை பாக்குறாரு. பார்த்துட்டு கருடன் பறக்குதே, இப்ப அது நல்ல சகுனமா தான் இருக்கும், அது நல்ல லிங்கமா இருக்கும், அப்ப அந்த லிங்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இப்படி நினைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு பல்லி வந்து சத்தம் கொடுக்குது. சத்தம் கொடுத்தோன்னா பள்ளியே சொல்லிருச்சு, அப்ப இந்த கருடன் காமிச்ச இந்த லிங்கம் உகந்த லிங்கம் தான் ராமேஸ்வரத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தை தூக்கிட்டு விரைவா வந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இங்க வந்து ராமேஸ்வரத்துல ராமர் சீத்தை எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஞ்சநேயரை காணும். பொழுது சாய போகுது. பொழுது சாயறதுக்குள்ள அந்த பூசையை பண்ணிடணுமேன்னு ராமபிரான் வந்து என்ன பண்ணிடுறாரு, சீதா தேவி கிட்ட இந்த மணலை 2 கையால பிடிச்சு லிங்கமா செய்யி அப்படின்னு சொல்றாரு. உடனே சீதா தேவி மணலை இந்த கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய கடற்கரை மணல் அதை எடுத்து சீதா தேவி இப்படி 2 கையால பிடிக்கிறாங்க. அது அப்படி சிவலிங்கமா இருக்கு. அதை வந்து ராமர் வந்து அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி பூசையெல்லாம் முடிச்சிடுறாங்க. இவர் ஆஞ்சநேயர் வந்து பாக்குறாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. உடனே வந்து இந்தாங்க நான் கொண்டு வந்த லிங்கம் அப்படிங்கிறாரு. நாங்க பூசையெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப மன வருத்தம், கோபம். உடனே என்ன பண்றாரு, நான் கொண்டு வந்த லிங்கம் நீ நேரம் ஆயிடுச்சு, அதனால நாங்க வந்து இங்க ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இங்க நாங்க பூசையை பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இவருடைய கோபத்துல நம்மளோட புத்திய சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு புத்தின்னு, அந்த மாதிரி இவருக்கு கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லிங்கம் அவங்க பூசை பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த லிங்கத்தை வந்து தன்னுடைய வாளால அப்படி சுருட்டி தூக்க பார்த்தாரு. ஆனா அசைக்க கூட முடியல அந்த லிங்கம். அது யார் கையால செஞ்சது? சீதா தேவி கையால செஞ்சது, பூமாதேவி. அதை வந்து இவர் தூக்க முடியுமா? இவர் வாளால அதை அசைச்சு பாக்குறாரு, அசைக்க முடியல. உடனே தன்னுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரியாம இதை பண்ணிட்டோமேன்னு உடனே வாளெல்லாம் எடுத்துட்டு அந்த சிவலிங்கத்தை வணங்குறாரு. ஆஞ்சநேயர் தான் அந்த சீதாதேவி செய்து வைத்த லிங்கத்தை முதலாவதாக வணங்கிய வேற்று மனிதர். வேற்றாள் ராமரும் சீதையும் வணங்கியிருந்தாங்க. அடுத்து ஆஞ்சநேயர் அதை வணங்கினார். அது அந்த லிங்கத்துக்கு பேர் வந்து ராமேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ராமனை கும்பிட்டதுனால ராமேஸ்வரன் வச்சாச்சு. இந்த ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கத்தை என்ன பண்றது, கருணையின் வடிவு தானே ராமர் லக்ஷ்மணர் சீத்தை 3 பேரும். உடனே வந்து சரி ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணுவோன்னு அவர் வணங்கி எல்லாம் தன் தவறை எல்லாம் உணர்ந்த உடனே அவர் கொண்டு வந்த லிங்கத்தை வச்சு அந்த லிங்கத்துக்கு பக்கத்திலேயே வச்சு இதுக்கு விஸ்வநாதர், காசியிலிருந்து கொண்டு வந்ததுனால இதுக்கு விஸ்வநாதர் அப்படின்னு பேர் வைப்போம், இதுக்கு பேரை வச்சு இதுக்கும் பூசையெல்லாம் பண்ணிட்டார். இருந்தாலும் ஆஞ்சநேயருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு வருத்தம், நம்ம கொண்டு வந்து கரெக்ட் நேரத்துல நம்ம கொடுக்க முடியலையே, இப்படி வேற ஒரு பூசைய நம்ம ராமர் பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு வருத்தம். இவருடைய மனசை வந்து குறிப்பால் அறிந்த ராமன் வந்து என்ன சொல்றாரு, இன்று நான் தான் வந்து இதுக்கு முதல் பூசையும், இந்த ராமநாதருக்கு முதல் பூசையும் விஸ்வநாதருக்கு 2வது பூசையும் பண்ணினேன். ஆனால் இனிமேல் வரக்கூடிய எல்லாருமே வந்து முதல் பூசை காசியிலிருந்து வந்த இந்த விஸ்வநாதருக்கு செய்வாங்க, அதுக்கப்புறமா 2வது பூசையை தான் இந்த சீதா தேவி செஞ்ச ராமேஸ்வரருக்கு செய்வாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே தான் ஆஞ்சநேயருக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நம்மெல்லாம் கூட கோயிலுக்கு ஒரு பூ வீட்டுல பறிச்ச பூவா இருக்கும், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பூ வாங்கியிருப்போம், என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு போயிருப்போம். அதை வந்து ஐயர் எங்கன போடுறாரு, அது தலையில போடுறாரா, கழுத்துல போடுறாரா, காலில் போடுறாரா, இல்ல அங்கிட்டு கூடையில போடுறாரா, இல்ல இங்கிட்டு தூக்கி வச்சிடுறாரா அப்படின்னு நம்ம அவ்வளோ ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருப்போம். சாதாரண சின்ன பூ 10 ரூபாய்க்கு வாங்கின பூவா இருக்கும், அல்லது நம்ம வீட்டுல இருந்து இலவசமா பறிச்சுக்கிட்டு போன பூவா இருக்கும். அதுக்கே நம்ம மனசு இந்த பாடுபடும் போது அங்க போய் காசியில போய் கருடன் சுத்தி கவுளி சொல்லி ஒரு பர்மிஷனோட இந்த லிங்கத்தை ஆஞ்சநேயர் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். அதனால அவரோட மனசு நல்லா சந்தோஷமா இருக்கட்டும்னு ராமர் வந்து இந்த அனுகிரகத்தை ஆஞ்சநேயருக்கு பண்ணினார். இப்ப இது இப்படியே இருக்க நம்ம காசிக்கு போவோம்.
காசியில இந்த லிங்கத்தை அனுமார் தூக்கிட்டு போனதுக்கு 2 பேர் உதவி பண்ணிருக்காங்க, கருடனும் கவுளியும். ஆனா இது தவறு. கால பைரவருக்கு தெரியாம எந்த ஒரு பொருளையும் காசியிலிருந்து வெளியில எடுத்துட்டு வரக்கூடாது. ஆனா ஆஞ்சநேயருக்கு அதெல்லாம் தெரியாது. ராமகைங்கரியம்னா அவர் கண்ணை மூடிட்டு வேலை செய்வாரு. அதனால அவர் இதெல்லாம் பத்தி யோசிக்கல. அவர் போய் லங்காதேவியோட சண்டை போட்டு ஸ்ரீலங்காக்குள்ள போனார் இல்லையா, அந்த மாதிரி இங்க வேக வேகமா தன்னுடைய வேலையும் தூக்கிட்டு வந்துட்டார். அதனால இவரை ஒன்றும் செய்யாம கால பைரவரை அனுப்பி விட்டுட்டு அங்க போய் அந்த கருடன் சுத்தி வழிகாமி இதுதான் லிங்கம்னு காமிச்சது இல்லையா, அந்த கருடனுக்கும் அந்த ஆமா 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 அப்படின்னு ஒத்து ஓதுனது இல்லையா அந்த கவுளி பள்ளி, அந்த பள்ளிக்கும் ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு. இனிமேல் இந்த காசி நகரத்துல கருடன் பறக்க கூடாது, இனிமேல் இந்த காசி நகரத்துல பள்ளி கத்தாதுன்னு. அதனாலதான் இன்னைக்கும் அங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி கருடன் பறக்காது, பள்ளி கத்தாது அப்படின்னு சொல்லி. அந்த கால பைரவரை மதித்து போற்ற வேண்டும். அந்த கால பைரவர் அங்க காவலுக்காக தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம தெரியாதவர் ஆஞ்சநேயர் போய் தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா அந்த ஊர்லயே இருக்கிற தெரிஞ்ச அந்த பள்ளியும் அந்த கருடனும் அது மாதிரி செஞ்சது தவறு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக கால பைரவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் கால பைரவரிடம் சொல்லியே செய்தோம் என்றால் நமக்கு அனைத்துமே வெற்றியாக நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு இன்று இந்த கால பைரவர் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அஷ்டகம். தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்து விடும். மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்ந்திடின் மகிழ்வுகள் வந்து விடும். சினம் தவிர தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே. சினம் தவிர தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே. தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான், வாரியே வழங்கிடுவான். தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான். காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான், காவலை வந்திடுவான். காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான், காவலை வந்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். முழு நிலவதனில் முறையொடு பூசைகள் முடித்திட அருளிடுவான். உழுதவன் விதைப்பான், உடைமைகள் காப்பான், உயர்வர செய்திடுவான். முழு மலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான். முழு மலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். நான் மறை ஓதுவர் நடுவினில் இருப்பான், நான் முகன் நான் இன்பான். தேனினில் பழத்தை சேர்ந்தவன் ருசிப்பான், தேவைகள் நிறைத்திடுவான். வான்மழை எனவே வளங்களை பொழிவான், வாழ்ந்திட வாழ்த்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான், பூரணங்கள் நான் என்பான். நாதங்கள் ஒழிக்கும் நால்வகை மணிகளை நாளினில் போட்டிடுவான். காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான். காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பொழிந்திடுவான். பொழில்களில் மணப்பான், பூசைகள் ஏற்பான், பொற்குடம் ஏந்திடுவான். கழல்களில் தண்டை, கைகளில் மணியணி கனகன இருந்திடுவான்.
நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான். நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். சதுர்முகனானவர் தலையினை கொய்தான், சத்தோடு சித்தனானான். புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான், புண்ணியம் செய் என்றான். பதறினை குவித்து செம்பினை எரித்தான், பசும்பொன் இது என்றான். பதறினை குவித்து செம்பினை எரித்தான், பசும்பொன் இதுவென்றான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். ஜெய ஜெய வருக நாதனே சரணம், வந்தருள் செய்திடுவாய். ஜெய ஜெய சேத்திர பாலனே சரணம், ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா, செல்வங்கள் தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா, செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். ஜெய ஜெய வருக நாதனி சரணம், வந்தருள் செய்திடுவாய். ஜெய ஜெய சேத்திர பாலனே சரணம், ஜெயங்களை தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா, செல்வங்கள் தந்திடுவாய். ஜெய ஜெய வைரவாசகம் புகழ் தேவா, செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கில்லை ஈடு யாருமே என்பாய், தனமழை பெய்திடுவாய். வாழ்க வளமுடன். அஷ்ட பைரவர் போற்றி. ஓம் கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் உன்மத்த பைரவா போற்றி. ஓம் கண்ட பைரவா போற்றி. ஓம் உக்கிர பைரவா போற்றி. நன்றி, வணக்கம்.